ஹாய் காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். அப்புறம் நோம்பெல்லாம் வந்தாச்சு. இன்னைக்கு ஃபஸ்ட் டே நோன்பு. அப்புறம் எங்கள் வீட்டுக்காரரு என்னை விட்டு மட்டும் போய் இப்போது ஒரு 1.5 மாதம் இருக்கும். 1.5 மாதம் ஒரு 1.5 மாதமெல்லாம் இல்லை. விட்டு மட்டும் போகிறதா ஏக வேலை. ஆனாலும் அப்பப்போ விட்டுட்டு போவோம், அப்பப்போ வரும். இப்போ சுத்தமாகவே வராமைக்காயி ஒரு 2 மாதம் ஆச்சு. என்னன்னு கேட்டால், நானே வர வேண்டாம்னு சொல்லிட்டேன் வீட்டுக்கெல்லாம். ஞானும் பிள்ளைங்களும் இருந்துப்போம். அது எதனால சொன்னேன்னு கேட்டால், என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், எனக்கு மனசு ரொம்ப வலி வேதனை. ஏன்னா நம்ம அத்தா அம்மா கூட இருக்கும்போது எப்படி இருந்திருப்போம், அந்த மாதிரி நினச்சி தான் நம்மளை கல்யாணம் முடித்த ஆளும் நல்லா பார்த்துக்கும் அப்படின்னு நினச்சி தான் நம்ம அவங்க கூட இறங்கி வர்றது இல்லையா. அவங்க கட்டி கொடுத்து அவங்க கூட வர எப்போ பார்த்தாலும் இந்த பிள்ளைங்களை எங்கிட்ட விட்டு மட்டும் போவார். அப்புறம் அவங்களோட அம்மா, அவங்களோட ஃபேமிலி யாருமே எங்களை அப்பப்போ பார்க்க பிடிக்க எதுவுமே செய்யறதில்லை. அப்போ நினைப்பாங்க ஒவ்வொருத்தர், ஏன் புருஷன் விட்டு போனால் சம்பாதிக்க தானே போச்சு, எதுக்கு இப்படியெல்லாம் சொல்லணும் அப்படின்னு. சம்பாதிக்க போகிற புருஷன் மாதிரி இருக்கிறாங்க, சம்பாதிச்சு கொண்டு கொடுக்குது அப்படின்னு. இது சம்பாதிச்சும் கொண்டு கொடுக்காது. அப்புறம் பிள்ளைங்கள கவனிக்காது. பிள்ளைங்க மேலே பாசம் இல்லை. பிள்ளைங்க மேலேயும் பாசம் கிடையாது, என் மேலேயும் பாசம் கிடையாது. அப்புறம் இப்போ நானே அன்னைக்கு போய் சொன்னேன்ல, அப்புறம் வரதில்லை. அப்புறம் நான் என்ன வண்டி கடை வச்சு ஒரு 2 வாரமாக போட்டு பார்க்குறேன். இப்போ நாங்கள் இருக்கிற ஏரியாவில் செலவுக்கு உண்டான காசு எவ்வளோ கிடக்குதுன்னா, இதெல்லாம் டீவுக்கு தான் வாங்கினேன். இந்த அடுப்பு அப்புறம் பாத்திரமெல்லாம் டீவுக்கு தான் வாங்கினேன். வாரம் 500 ரூபாய் கட்டி கொடுக்குற மாதிரி. அது தெரிஞ்ச பாய்கிட்ட தான் வாங்கினேன். அப்புறம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னன்னு கேட்டால், நமக்கு என்ன சொல்கிறது, ஒரு பேச்சு தான். பிள்ளைங்களும் அப்படி தான் இருக்குது, எல்லோரும் அப்படி தான் இருக்கிறாங்க. மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எப்படி சொல்லி அது வெளியில் சொல்கிறதுன்னு இல்லை. எப்படி சொல்கிறதுன்னு கேட்டால், பிள்ளைங்களும் சொல்லுவாங்க, நாங்கள் வேலைக்கு போகிறோம், நீ வீட்டில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அவங்க வயசு கம்மி, ஏதோ அவங்களும் தெரியாமல் சொல்கிறாங்க போல் அப்படின்னு நினைப்பேன். ஆனால் அவங்க சொல்கிற வாக்கும் எனக்கு மனசில் குத்துறது மாதிரி தான் இருக்குது. அப்புறம் இப்போ வீடு மாற்றலாமான்னு ஒரு ஐடியாவில் தான் இருக்கிறேன். என்னன்னு பார்த்தா, இங்கெல்லாம் அவ்வளோக்கெல்லாம் இட்லி தோசை இந்த மாதிரி டவுனில் ஆக்குனா செலவாகும். இது கொஞ்சம் டவுனு விட்டு உள்ளதான வீடு, அந்த இடத்துல பார்க்குறவங்க தான் கொஞ்சம் பேர் வாங்குகிறாங்க. அதை வச்சு எனக்கு எந்த ஹெல்ப்புமே இல்லை. அதாவது எனக்கு லாப பைசா ஒரு 200 300 இந்த மாதிரி தான் கிடைக்கிது. அதில் நம்ம எவ்வளவோ காசு போடுறோம். அதில் கிடைக்கிற காசு தான் அதுக்கு ஜாமான் வாங்குறதுக்கெல்லாம் போடுறோம். ஆனாலும் எனக்கு அது பத்தாதுன்னு தோணுது. ஒரு நாளைக்கு 800, ஒரு நாளைக்கு 700, 600. சனிக்கிழமை தான் ஒரு 1500, 1300 இந்த மாதிரியெல்லாம் கச்சவடமாகுது. அதை வச்சு நான் என்ன பண்ணுறது? அதனால் இப்போ தான் தொடங்கியிருக்கிறேன்னு ஒரு வாரம் ஒருத்தருக்கு இல்லைன்னு சொன்னாலும் திட்டிகிட்டு தான் போகிறாங்க. சரி, எப்படியோ 2 பிள்ளைய வச்சு ஏதோ பண்ணுது அப்படின்னு கூட நினைக்க மாட்டாங்க. ஒரு வாரம் ஒருத்தருக்கு கொடுத்து இன்னொரு வாரம் ஒருத்தருக்கு நான் திட்டு தான் வாங்குகிறேன். அப்புறம் என்ன பண்ணுறது, நோன்பு வாரம் ஆயிடுச்சு. இன்றைக்கி என் பொண்ணை நோன்புக்கு அரிசி ஒரு பக்கம் கொடுக்குறாங்களாம்மா. இருக்கிறவங்க கொடுப்பாங்களல்ல, சக்காத்து கொடுப்பாங்க. அப்போ அரிசி எங்கள் சொந்தக்காரி ஒருத்தர் சொன்னாங்க, அரிசி அங்கே கொடுக்குது, போய் வாங்கிக்கோன்னு. சரி போகலாம் வாங்கலாம்னு சொல்லிட்டு பிள்ளைங்க 2 பேர் போனாங்க. போயிட்டு அரிசி கேட்டுச்சாமா. அரிசி எல்லாம் இருக்குதாங்க. பெரிய பிள்ளை சொல்லிச்சு, அரிசி ஆயில் எல்லாமே இருக்குதுமா. ஆனால் அவங்க
கொடுத்து முடிச்சாச்சின்னு சொல்கிறாங்க. கொடுத்து முடிச்சாச்சின்னு சொல்லவங்கள்ட்ட பிடுங்கிட்டா வர முடியும். ஆனால் அங்கே இருக்குது. ஒவ்வொருத்தர் அப்படி இருக்கிறாங்க இல்லைங்களா? அப்புறம் சரி தங்கம், அரிசி நம்ம வாங்கிக்கலாம். ஏன்னா நேற்று வாங்க முடியல. 1500 1400 கிடச்சிச்சு. அதில் 500 வந்து இந்த ஜாமான் வாங்கினதுக்கெல்லாம் கட்டினேன். அப்புறம் வண்டி வாடகை தானே, அதுக்கு வேறு 200 கொடுக்கணும். அதுக்கு வரமே அடுத்த திங்கக்கிழமை நான் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை வீடியோ போடுறேன். நீ திங்கக்கிழமைக்கு ஜாமானத்துக்கு என்ன பண்ணுறது? இந்த காசு வச்சு தான் நான் அடுத்தது நாளைக்கு வாங்கணும். ஜாமானமெல்லாம் இன்றைக்கி சாயந்தரம் வாங்கணும். நாளைக்கு குழம்பு, இட்லிக்கு மாவு இதெல்லாம் ஆட்டை அரைக்கிறதுக்கெல்லாம் வேணுமில்ல. அதனால் இந்த காசு வச்சிருக்கிற 400 அரிசி வீட்டுக்கு வாங்கலை. அப்போ இது கிடச்சா கொஞ்சம் ஹெல்ப்பாகும்னு நினச்சேன். போய் பார்த்தா கிடைக்கல. அப்புறம் சரின்னு சொல்லிவிட்டு அவங்களெல்லாம் வந்து எப்படின்னு பார்த்தா மூஞ்சியை பார்த்து தான் கொடுப்பாங்க. இவங்களுக்கு கொடுக்கலாமா அப்படின்னு நினச்சா தான் கொடுப்பாங்க போல். சரி கிடைக்கலாட்டி என்ன, கொடுக்குறவங்க கொடுக்கட்டும். நானும் எப்போ பார்த்தாலும் அப்படி தாங்க இருக்குது. அந்த வீட்டில் மட்டும் நம்ம போய் ஜாமான் வாங்க போனால் கொடுத்து முடிச்சாச்சின்னு தான் சொல்லுவோம். இதனாலே நாங்கள் எங்கேயுமே போகிறதும் இல்லை, வாங்க போகிறது இல்லை. யார் கொடுத்தாலும் கொடுக்கலாட்டியும் எங்களுக்கு நோன்பு பிடிக்கிறதுக்கு அரிசி வீட்டில் இருந்தாலும் இல்லாட்டியும் பச்சை தண்ணி ஆக்கினாலும் அதை குடித்து நாங்கள் நோன்பு வச்சுடுவோம். யார்கிட்டையும் போய் நின்று நோன்புக்கு தாங்கோ அப்படின்லாம் போக மாட்டோம். அவங்க கொடுக்குறாங்க போங்க அப்படின்னு ஒருத்தர் தெரிஞ்சவங்க கூப்பிட்டு சொன்னிச்சா, அதனால தான் நாங்கள் போனோம். ஆனால் கொடுக்கல. இப்போ என் பிள்ளைகிட்ட சொல்லிட்டேன், இனிமேல் போக வேண்டாம், விட்டுடு. அவங்க எப்போ பார்த்தாலும் தரமாட்டாங்க, சும்மா எதுக்கு போய் நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டேன். வருஷம் அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க. அதனால் நாங்களும் போய் பார்த்தோம், கிடைக்கிறது இல்லை. நோம்புக்கு ஃபுல்லாக என்னம்மா அரிசிக்கு பண்ணுறதுன்னு கேட்டுச்சு. ஏதோ ஒரு வழி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறம் என்னங்க வீடியோவில் என்ன சொல்கிறது, என்ன பொட்டை பிள்ளைங்க 2 பேர்த்த பெறுறதுக்கு தான் ஒரு புருஷக்காரன் இல்லையா? நான் ரோட்டில் விட்டு போகிறது. அவனையெல்லாம் நான் என்ன சொல்கிறது தெரியுமா? அவனுக்கெல்லாம் வந்து இந்த ரமதா மாதம் நோம்பில் வந்து நான் சொல்கிறேன், இவ என்ன யோக்கியமானெல்லாம் நீங்கள் நினைக்காதீங்க சரிங்களா? நானெல்லாம் வந்து யோக்கியந்தான். ஆனால் வந்து என்னை இந்த அளவுக்கு சீப்பாக ஆக்குனது என் புருஷக்காரன் தான். அவன் காசு பணம் கொடுக்கறதில்ல, வீட்டு செலவுக்கு பார்க்குறதில்ல, வாடகை கட்டுறதில்ல, எதுவுமே 10 காசு தரமாட்டான். குடி, லாட்ரி சீட்டு சரண்டுடுது, இந்த வேலையில் தான் அவன் மெயினாக நிற்கிறான். அப்படி இருந்தும் நான் எவ்வளவோ திருந்துறதுக்கெல்லாம் நான் முயற்சி பண்ணி கொடுத்தேன். ஆனாலும் திருந்துறதில்லை. நான் சொல்கிற பேச்சு ஒன்றும் கூடி எப்போதுமே எடுக்க மாட்டான். அதனாலதே விட்டுட்டேன். அப்புறம் என்ன பண்ணுறது? என்னோடய விஷமம் எல்லாம் இப்படி தான் நான் ஷேர் பண்ண முடியுது. வேறு வழி. என் புருஷனா அப்படி தான் இருக்கிறான்னு கேட்டால், புருஷனை மட்டும் நம்ம குறை சொல்கிறது இல்லை. எங்கள் வீட்டில் உள்ளவங்களே அப்படி தான் இருக்கிறாங்க. எங்கள் வீட்டில் உள்ளவங்களெல்லாம் வந்து எப்படின்னு பார்த்தா, யாருக்கிட்ட பணங்காசு இருக்கிறதோ அவங்கள மட்டும்தான் மதிப்பாங்க. பணங்காசு இல்லாதவங்கக்கிட்ட பேச்சுவார்த்தையும் இருக்காது, மதிக்கவும் செய்ய மாட்டாங்க. யார் மதித்தா என்ன, மதிக்கலாட்டி என்ன, நம்மளும் உசுறு போகிற வரைக்கும் இந்த லோகத்தில் வாழணும் தானே, இருக்கணும் தானே. இந்த மாதிரி தான் எனக்கு வந்து எங்கள் வீட்டுக்கார் கூட எனக்கு சண்டை வந்துச்சு அப்படின்னு எங்கள் அண்ணன்மார்கிட்ட நான் சொல்லுவேன். எங்கள் அண்ணன்மார்கிட்ட சொன்னால் எங்கள் அண்ணன்மார் என்ன பண்ணணும் தெரியுமா? ஏப்பா நீ இப்படி இருக்கிற, பாரு அப்படி உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படி தானே கேட்கணும். வந்து எங்கள் வீட்டுக்காரரு என்ன சொல்லுதோ, எங்கள் வீட்டுக்காரோட சொந்தக்காரர் என்ன சொல்கிறாங்க, சொந்தக்காரன்னா எங்கள் மாமி, அவங்க என்ன சொல்கிறாங்களோ அது மட்டும்தான் கேட்டுட்டு வந்து என்னை வந்து அடிக்கும் எங்கள் அண்ணன். அதனாலேயே எனக்கு வந்து அவங்கள்ட்ட நான் எந்த விஷயம் ஷேர் பண்ணுறது இல்லை, சொல்கிறது இல்லை. ஒரு தடவை நான் வந்து எங்கள் அக்கா கூப்பிட்டுச்சு, 2வது அக்கா. அப்புறம் நான் நினச்சேன், என்னோடய விஷயம் தெரிஞ்சு என்கிட்ட பேசுகிறதுக்கு தான் கூப்பிட்டுருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டு, ஆமாம் எங்கள் அக்கா ஃபோன் போட்டு ஹலோ அப்படிங்க, யார் அப்படின்னு கேட்டால், ஓ என்னை மறந்துடுச்சா அப்படின்னு கேட்டுச்சா.
எப்பளாவது ஒரு டைம் தானே அவங்க கூப்பிடுறாங்க எங்கள் ரெண்டாவது அக்கா. அப்போ நான் என்னோட விஷயம் கேட்குறதுக்கு தான் கூப்பிட்டு இருப்பாங்க போலன்னு சொல்லிட்டு நானும் இந்த மாதிரி எங்கள் வீட்டுக்காரர் வந்து எனக்கு செலவுக்கெல்லாம் தரதில்லை. நான் கேரளாவில் அன்னைக்கு வந்து இருந்தேன் ஒரு 8-9 மாதம். பிள்ளைங்களோட படிப்பு அதில் போயிடுச்சு. மறுபடியும் ரிட்டர்ன் என்னை திருப்பூர் கொண்டு போய் விடுன்னு சொல்லி நான் திருப்பூர் வந்துட்டேன். அப்படியெல்லாம் நான் எங்கள் அக்காட்ட சொல்கிறேன். எங்கள் அக்கா இருந்துட்டு ஆன்னு சொல்லிட்டு நானும் கூட என்னோடய விஷயம் தெரிஞ்சு கேட்குறதுக்கு தான் அப்படி தான் நினச்சிட்டு தான் நானும் ஃபஸ்ட்டு சொல்லிட்டேன். அப்புறம்தான் தெரியுது அவங்க பையனோட கல்யாணம் கூப்பிடுறதுக்கு தான் என்கிட்ட என்னை கூப்பிட்டுருக்குதுன்னு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிருச்சு. அவங்களோட பையனுக்கு கல்யாணம் வச்சுருக்குதாம்மா எங்கள் அக்கா பையனுக்கு. அது வந்து அவங்க செல்லில் கூப்பிட்டு சொல்லலை. எப்படி சொல்லுதுன்னு பார்த்தா எங்கள் அம்மாவோட செல்லு வாங்கி அதில் கூப்பிடுது, இந்த மாதிரி கல்யாணம் வச்சிருக்கிறேன் என் பையனுக்கு, பிள்ளைங்களையும் கூட்டிகிட்டு வந்துடு அப்படின்னு. எந்த அளவுக்கு கீழ்த்தனமாக ஆகி கிடக்குறேன்னு பார்த்தீங்களா? இதுதான் புருஷன் சரியில்லாட்டி நம்ம வந்து லோகத்தில் வாழ்கிறதுக்கு தகுதியே இல்லாத மாதிரி தான் ஆகும். ஏன்னா பொம்பளைக்கு ஒரு வேலை தெரியணும், இல்லாட்டி யாரும் நம்மளை எப்படியெல்லாம் பார்க்குவாங்க பேசுவாங்கன்னு அதை சொல்லவே முடியாது. இதெல்லாம் வந்து வேதனை தான். காசு பணம் இருக்கிறவங்களுக்கு ஒரு மதிப்பு, இல்லாதவங்களுக்கு ஒரு மதிப்பு எப்படி வச்சிருக்கிறாங்க பார்த்தீங்களா? அதுலேருந்து யாருக்கிட்டையும் நான் பேசுறது இல்லை, விட்டுட்டேன். எதுக்கு நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. யாருக்கிட்டையும் எந்த பேச்சு மூச்சும் இல்லை. நம்ம வேலை நாம் எப்படி பண்ணுறோம் அது மட்டும்தான் பேசலாம். எல்லாம் குத்த சொல்கிறதுக்கெல்லாம் ஆள் இருக்கு, நல்லா சொல்கிறதுக்கு யாராவது இருப்பாங்களா? கூட பிறந்தவங்களே அப்படி தான் காமிக்கிறாங்க. அடுத்தவங்களை நம்ம என்ன சொல்ல முடியும்? அடுத்தவங்க காமிக்கிறதால ஒரு விஷயம் நம்ம எடுத்துக்கவே நான் எடுத்துக்க மாட்டேன். நம்ம கூட பிறந்ததே அப்படி தான் காமிக்குது, எதுக்கு அடுத்தவங்க சொன்னால் நம்ம அது கேட்டுக்கணுமா அப்படின்னு விட்டுட்டேன். அப்படி இருந்தும் நீங்கள் நினைப்பீங்க லைவ்லாம் இப்படி பேசுகிறா அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. நமக்கு வந்து வியூஸ் ஆகணும், சப்ஸ்கிரைப் ஆகணும். நம்மளும் 2 பொட்டை பிள்ளைய வச்சிருக்கிறோம். அவங்களையும் ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வரணும். இனி நமக்கு என்ன அது வயசு 34 வயசு 35 வயசு ஆயாச்சு. இனி இதுக்கு அப்புறம் என்ன பண்ணுறது? இப்போ நம்ம வந்து பிள்ளைங்களுக்கு அவசரம் வாழ வேண்டியதான்னு சொல்லி வாழ வேண்டியதான். அவங்க அத்தை வீட்டுக்கு மட்டும் ஓடிச்சலாம், அதே மாதிரி நான் வீட்டுக்கு மட்டும் ஓட முடியுமா? அவனை மாதிரியெல்லாம் மெயின்டி இல்லாதது ஒன்றும் இல்லை. நான் அவனுக்கு கிடைக்கிற காசு அவனுக்கு செலவு பண்ணுறதுக்கே பத்தாது. இதில் எங்கே போய் எங்களுக்கு தரது? வைக்கிறேங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.